Relax your body. உடல் அமைதி. பிராண அமைதி. மெதுவாக மூச்சுக்காற்று உள்ளே சென்று வரட்டும். மன அமைதி. மனதில் ஓடும் எண்ணங்களை கவனிக்கவும். நான் வேறு, என் மனதில் ஓடும் எண்ணங்கள் வேறு என்பதை பிரித்து அறிய முயற்சி செய்யவும். நான் மனமல்ல. நான் மனமல்ல. என்னால் அறியப்படுகிற பொருளிலிருந்து நான் வேறுபட்டவள். எனவே மனம் என்னால் அறியப்படுவதால் மனம் நான் அல்ல. அடுத்து புத்தி. புத்தியும் என்னால் அறியப்படுகிறது. எனவே புத்தியும் நான் அல்ல. என் புத்தியில் என்ன தெரியும், என்ன தெரியாது என்பது இரண்டையும் நான் அறிவதால் எனக்கு என்னுடைய புத்தி அறிபடு பொருள். புத்தி நான் அல்ல. எனவே புத்தியிடம் தியான காலம் முடியும் வரை எந்த திட்டத்தையும் தீட்டாமல் அமைதியாக இரு என்று என்னால் ஆணையிட முடிகிறது. எனவே புத்தியும் நான் அல்ல. அடுத்து மன அமைதிக்காக மனதிற்கு பாவனைகளை கொடுத்தல். முதல் பாவனை ஏற்றுக்கொள்ளுதல். என் உடலை, என் மனதை, என் புத்தியை நான் எப்படி குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறேனோ, வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதே போல் மற்றவர்களுடைய குறைகளை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ள வாழ கற்றுக்கொள்கிறேன். Acceptance without murmuring.
acceptance without murmuring. மனதில் முணுமுணுப்பில்லாமல் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இறைவனுடைய படைப்பில் குறை கிடையாது. எதெது எப்படி படைக்கப்பட வேண்டுமோ அதது அப்படி படைக்கப்பட்டுள்ளது. குறையேதும் இல்லை. எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவரை குறை கூறுவது என்பது படைக்கப்பட்டவனை குறை கூறுவதற்கு சமம். ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் விக்ஷேபம் அடையும் பொழுது அது இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நிலை. நான் பார்க்கும், நான் கேட்கும் அனைத்தும் இறைவனே. இதில் யாரை குறை சொல்வது? அடுத்த பாவனை அசங்கோகம். அசங்கோகம் இந்த சரீரத்தில் வந்ததற்கு பிறகு இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் சில உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய நிலைத்தன்மை ரியாலிட்டி என்று பார்க்கும் பொழுது என் உறவுகள் சத்தியமாக என்னுடன் எப்பொழுதும் பயணிக்கும் உறவுகள் அல்ல. போன பிறவியில் யார் யாரோ உறவுகள், அதற்கு முந்தைய பிறவியில் யார் யாரோ உறவுகள், இனி அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அதில் யார் யாரோ உறவுகள். எனவே இந்த ஜென்மத்தில் என்னுடன் வாழ இறைவன் கொடுத்த உறவுகளிடமிருந்து நான் தியான காலம் முடியும் வரை என்னை விடுவித்து கொள்கிறேன். உறவுகளுடைய உண்மைத்தன்மையை அறிகிறேன். அனைத்து உறவுகளும் இறைவன் கொடுத்த வரம். அதில் குறை ஒன்றும் இல்லை. என்று அடுத்தது சாந்தோகம். சாந்தோகம். என் மனதில் எத்தனை போராட்டங்கள், புத்தியில் அறியாமை, உடலில் நோய்கள், இந்திரியங்களுடைய சக்தி குறைவு, என்னை சுற்றியுள்ள சூழ்நிலையில் போராட்டங்கள், தடுமாற்றங்கள் எவை ஏற்பட்டாலும் என்னுடைய சொரூபம் சாந்தி சொரூபக. அகம் சாந்தி சொரூபக. இந்த போராட்டங்களால் மாற்றங்களால் தொடப்படாதவளாக சாந்த சொரூபமாக நான் இருக்கிறேன். சாந்தோகம். சாந்தோகம். அடுத்து ஒரு 2 நிமிடம் மானச ஜபம். இடைவிடாமல்
ஒருமுறை நான் கூறுகிறேன், அதை காதில் கேட்டு இடைவிடாமல் ஒரு 2 நிமிடம் கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கவும். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.